எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம தட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடைங்க. கொஞ்சம் கத்திரிக்காயோ அது கூட பார்த்தீங்கன்னா கருப்பு மிளகாய் பழம் விதைக்கும் அறுவடை பண்ண போகிறோங்க. அடுத்து ஆடிப்பட்டத்துக்கு வேணும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஒரு குண்டு கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வயலட் நாட்டு கத்திரிக்காய். கத்திரிக்காய் வெரைட்டி நிறைய நம்ம வீட்டில் இருக்குது. அப்புறம் இது ஒரு நாட்டு கத்திரிக்காய் வெரைட்டி. வித விதமாக கத்திரிக்காய் இந்த வெயிலெலாம் காய்க்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு குண்டு கத்திரிக்காய். இப்பயே சொல்கிறதாங்க, 4 தொட்டி வைங்க போதும், வருஷம்லாம் நமக்கு கத்திரிக்காய் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக அந்த வெயிலில் இந்த மாதிரி வீட்டிலே காய் பறிக்கிறதுல எவ்வளோ சந்தோஷம் தெரியுதுங்களா? இங்கே ஒரு நாட்டு கத்திரிக்காய்ங்க. பாருங்கள் சூப்பர். அதுக்கப்புறம் இந்த கருப்பு மிளகாய், என்ன தான் கலர் கலராக மிளகாய் காய்ச்சாலும் பழம் என்னவோ சிகப்பாக இருக்குதுங்க. வெள்ளை மிளகாய் அப்படி தான் இருக்குங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அடுத்து ஆடிப்பட்டத்துக்கு இந்த விதைக்கு வேணும் இல்லைங்களா? அதனால் இந்த பழத்தை நான் அறுவடை பண்ணி வைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.